ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜில இருப்பாங்க. ஆனா யார் உண்மையான ஜோதிடர்? யாருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் அவருக்கு கொடுத்தா அவர் வந்து உங்களோட லக்னம் என்ன அது கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். 2 3 பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்க்கு அந்த லக்னம் மேட்ச் ஆகுதா இல்லையா ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வந்து அவர் பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ காஸ்ட்லியான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸு, இந்த நியூமராலஜி, டேரட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து கருங்குலி மலை என்னென்னமோ இருக்கு இல்லையா, அது எல்லாமே புரோத்பர பராசரா ஓரா சாஸ்திரத்துல இல்லை. அங்கே வந்து ரொம்ப சிம்பிளான ரெமெடி. இப்போ கஷ்டத்துல இருக்கிறவருக்கு எப்படி நீங்க ரெமெடி சொல்றீங்க? காஸ்ட்லியான பூஜை எல்லாமே இல்லை. ஜபம், தானம் இந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ரெமெடி சொல்லணும். ஸோ உங்க பாய் சொல்றவரு உங்க ஃபியூச்சர் கூட அவர் சொல்லுவாங்க. இதான் சிம்பிளான லாஜிக். ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, ஒருவேளை உங்ககிட்ட டேட் ஆஃப் பர்த் சரியா இல்லைன்னா கைரேகை நாம பார்க்கணும். கைரேகை எப்படின்னா வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி மாதிரி கிடையாது. இங்க வந்து நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ரேகைகள் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஹாரோஸ்கோப் அளவுக்கு இல்லை, ரெண்டுமே கம்பேர் பண்றேன் நான். ஜாதகம், கைரேகை, ஹோராரி ஆஸ்ட்ராலஜி, பிரஷ்ன சாஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி இந்த விம்சோத்திரி தசை மட்டும் இல்லை, யோகினி தசா, ஜெமினி சர தசா, இந்த நிறைய கண்டிஷனல் தசா எல்லாமே அப்ளை பண்ணி தான் நான் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். கன்னியா ராசி 2026 மார்ச் 15க்கு அப்புறம் வந்து இந்த வாரத்துல இந்த கன்னி ராசியில பிறந்தவருக்கு வந்து என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவை நம்ம பார்த்துடலாம். அவருக்கு வந்து 7th ஹவுஸ்ல 7வது வீட்டுல இருக்கிற சனி பகவானோட எனர்ஜினால, அந்த பிளானட்னால கண்டிப்பா திருமணம் டிலே ஆகும். இதுக்குன்னா இந்த சாட்ரன், இந்த சனி கிரகம் வந்து ரொம்ப ஸ்லோவா ரொட்டேட் ஆகுற ஒரு பிளானட். அந்த பிளானட் அங்க இருக்கும்போது அந்த திருமணத்தை அதை டிலே பண்ணும். ஸோ அதனால ஜாகிரதை இருங்க. சனிக்கு சம்பந்தப்பட்ட மந்திரம் சொல்லலாம். நான் யூஸ்வலா கொடுக்கறது வந்து ஸ்வயம்வர பார்வதி மந்திரம். கண்டிப்பா அதை நீங்க சொல்லலாம். ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அது 7வது வீட்டுல இருக்கிற சுக்கிரன் வந்து கண்டிப்பா எனர்ஜெட்டிக்கா இருக்கா, பிரச்சனை இருந்தாலும் கூட கல்யாணம் நடக்கிற சான்சஸ் இருக்கு. ஆனா ரொம்ப நீங்க இஷ்டப்படுற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு ரொம்ப வயசான ஒரு ப்ரப்போசல் வரலாம், உங்களுக்கு பிடிக்காத ஒரு ப்ரப்போசல் வரலாம், இந்த மாதிரி நடக்கும். ஸ்வயம்வர பார்வதி மந்திரம் நீங்க ரெகுலர் சொல்லலாம், நீங்களே பண்ணலாம். அது இல்லைன்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரல புக் பண்ணலாம். அங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் வரும். சரிங்களா? திருமண விஷயத்துல இன்னொரு செகண்ட் விஷயம் என்னன்னா, 12th ஹவுஸ்ல இருக்கிற கேத்துனால, 2nd ஹவுஸ்ல வந்து எகெயின் 7th ஹவுஸ்ல இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜாகிரதை இருங்க. கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், வெயிட் பண்ணுங்க. 12th ஹவுஸ்ல இருக்கிற கேத்துனால ஏதாவது ஒரு தூரத்துல இருக்கிற கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம், அதிகமான சான்சஸ் இருக்கு. அட் த சேம் டைம் ஃபைனான்சியல் லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு, ஜாகிரதை இருங்க. ஷேர் மார்க்கெட் மாதிரி இதேதோ புதுசா எதுவும் சொல்லுவாங்க, பிசினஸ் ஐடியாஸ். நீங்க அவருக்கு வந்து என்னென்ன இந்த செயின் லிங்க் பிசினஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே விட்டுடுங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு நாலேஜ் இருக்கணும், ஒரு பிசினஸ், ஒரு ப்ராடக்ட், ஒரு சர்வீஸ், அப்படி நம்ம ஒரு சொசைட்டில அதுக்கு ஒரு நீட் இருக்கணும். அந்த மாதிரி பிசினஸ் நீங்க தேடுங்க. அந்த மாதிரி பிசினஸ் இங்க வளர்ந்து ஒரு பெருசான பிசினஸ் ஆகலாம். அந்த மாதிரி பிசினஸ் தேடுங்க. அதை விட்டுட்டு ஷார்ட் டர்ம்ல நீங்க பணம் பண்றதுக்காக போகாதீங்க. ஸோ எகெயின் வந்து 10th ஹவுஸ்ல இருக்கிற ஜூபிட்டர் வந்து அந்த கரியர்ல யார் யார் சக்சஸ்க்காக வெயிட் பண்றீங்களோ இது ரொம்ப நல்ல டைம் வந்துடுச்சு உங்களுக்கு. ஸோ ஒரு நல்ல ஜாப் கிடைக்கலாம். சில பேருக்கு வந்து கேம்பஸ் செலெக்ஷன்ல அவருக்கு சக்சஸ் கிடைக்கலாம். சில பேருக்கு வந்து இருக்கிற ஜாப் விட்டுட்டு அதை விட ரொம்ப நல்ல ஜாப் கிடைக்கலாம். இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்களா, அங்கே கூட சக்சஸ் இருக்கு. வெளிநாடு ஜாப் தேடுறீங்களா, அங்கே கூட சக்சஸ் இருக்கு. ஜாப் விட்டு நீங்க பிசினஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, அங்கே கூட சக்சஸ் இருக்கு. ஸோ இந்த பிசினஸ் தேடும் போது உங்க ஜாதகம் படி என்னென்ன ப்ரோக்ரஸ் இருக்கோ, எந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி பிசினஸே நீங்க பண்ணுங்க. அதை விட்டுட்டு சக்சஸ் இல்லாத டைம்ல அது ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு வந்து அஸ்ட்ராலஜியை நீங்க அப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கணும்.
என்ன சார் அஸ்ட்ராலஜி எல்லாமே தெரியுமா அப்படின்னா, பாருங்க இந்த ஜோதிடத்துல எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சூரியனோட ஒரு எனர்ஜி எடுத்துக்கோங்க. ஸோ உங்க இந்த சன்னோட ரேஸ் வந்து நம்ம மூட்ஸ் மேல, நம்ம பாடி மேல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணும், எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்கு. சூரியனோட சக்தி அப்புறம் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆயிருக்கிறதுனால வேறு மிச்ச கிரகங்கள் பத்தி நீங்க பாருங்க, அவங்களோட வைப்ரேஷனால நமக்கு என்னென்ன ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம் நம்ம சைக்காலஜி மேல. ஸோ இது மேல ரொம்ப ரிசர்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ அஸ்ட்ராலஜின்னா சயின்ஸ். ஸோ இவ்வளவு விஷயங்கள் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு. நன்றி.